ஒரு காப்பி கேட்டேன். காலங்காத்தால எதுக்கு ராப்பிச்சக்கார மாதிரி கத்துறீங்க? ஓட்டு தானே கொண்டு வர முடியும். சரசு, சரசு. என்ன டைம் என்ன? இங்கதானே இருக்கு, பாத்துக்க வேண்டியதுதானே. மூஞ்சி அந்த பக்கம் திரும்பி இருக்க. 7 தான் அதா. சரி என்ன சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. உட்கார. எதுக்கு உட்கார, நீ சொல்ற. உட்காந்தாச்சு, சொல்லுங்க. ஒன்னும் இல்லடி, நேற்று நைட்டு லேசா ஒரு ஐடியா இருந்தது. நீ வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சா, நான் தூங்கிட்டேன். சரி, அதுக்கு என்ன இப்ப? இப்பவா? என்ன புதுசா கேக்குற? அதுல என்ன இருக்கு? ஐயா போங்க, காலங்காத்தால உங்களுக்கு வேற வேலை இல்ல. எந்திரிங்க, எஞ்சி போய் குடிங்க. கொஞ்சம் கெஞ்சினா உடனே கொம்பளை இருந்திப்பே. அப்பா என்ன மாதிரி வந்து கிடக்குறாரு, எனக்கு பயமா இருக்கு. இங்க வாடா கண்ணா. ஐயோ சாப்பிடுப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன கொடுமை. என்னம்மா என்ன? அப்பா என்னம்மா? என்ன பாச்சு? எப்படி இது? போன மாசம் ஒரு நாள் அப்பா பயங்கரமா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். ஊசி போட்டு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அடுத்த வாரம் கூப்பிட்டுவாங்க, கம்ப்ளீட் செக்அப் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் நாளைக்கு கூப்பிட்டு போறதா அதுக்குள்ள ஹார்ட் அட்டாக். சம்பத் சம்பத் சம்பத், எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். மனசை தேத்திக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு. போய் தலை குளிச்சுட்டு வாங்க. ஷேவ் பண்ணுமே. இன்னைக்கு ஏகாதேசிங்க. ஷேவ் பண்ண கூடாதா? ஏகாதேசி எதுமா யாராவது சவரம் பண்ணுவாங்களா? ஏங்க, நம்ம இந்த வீட்டுக்கு வந்து முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த ஓனர் புட்டுன்னு போயிட்டாரு. எல்லாம் நம்ம வந்த நேரம் நினைக்க மாட்டாங்க. அந்த ஆள் ஹார்ட் பேஷண்ட், பொசுக்குன்னு போயிட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்றது? இந்த பாரு, நம்ம இங்க வரனா கூட இன்னைக்கு நடந்தா ஆகும். டம்ளர் காபி கூட. காஃபியா? நான் விளையாடுறீங்களா? கீழே போனா கிடக்குது, ஒரே பில்டிங்ல இருந்துட்டு மேல அடுப்பத்த வைக்கலாமா? கிழிஞ்சது. அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல எதுவுமே கிடையாதா? சாயந்தரம் பாடி எடுக்கிற வரைக்கும் எதுவும் கிடையாது. மூச்சு காட்டாதீங்க. ஏண்டி, நான் காப்பி குடிக்கணும், கக்கூஸ் வராது உங்களுக்கு தெரியுமில்ல? காஃபி டீலாம் அதுக்கு தெரியுமாக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க, தன்னால வரும். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டுல போன விழுந்துருச்சுன்னா தெரு பூரா அடுப்பத்த வைக்க மாட்டாங்க. பாடி எடுத்ததும் வீட்டெல்லாம் சுத்தமா கழுவிட்டு எல்லாரும் தலை குளிச்சுட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம டிஃபன் அது இதெல்லாம் வெளியே தான் பார்க்கணும் கூடாது. அந்த மாதிரிதான் பண்ணோம்.
கால் தூக்குங்க. என் பரிசத்துக்கு நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி போயிட்டு வருவீங்க? ஏன் என்ன ஏன் கீழே இந்நேரம் கூட்டு சேர்ந்துருக்கோம். இங்க என்னதான் பொட்டலமா கட்டி பேக்ல வச்சுட்டு வந்தாலும் அசிங்கம் இல்ல? ஏன் அந்த பாடி எடுக்கிறது மணி 4 ஆகும். காத்தால டிஃபனை விடு, மத்தியானம் சாப்பாடு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, நீங்க இன்னைக்கு ஆபீஸுக்கு போய் தான் ஆகணுமா? என்ன வருஷ கடைசி போயே ஆகணும். கச்சக்கமான வேலை தெரியுமா? ஏங்க கீழே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டுல போனதை வச்சுட்டு வேலைக்கு போறான் பாருன்னு நோட்ட சொல்ல போறாங்க. இந்த மாதிரி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கடி. நம்ம தான் காலையில ஆளுங்களா போயிட்டு வந்தோமே. நீ வேணா ஒண்ணு செய். நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நைஸா போய் அந்த அம்மா பக்கத்துல உட்காரு. அதனால காலையில இருந்தே அங்கேயே உட்கார்ந்த மாதிரி இருக்கும். எப்படி? சரி, இப்போ டிஃபனுக்கு என்ன பண்ண போறீங்க அது சொல்லுங்க. சும்மா நை 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 நச்சு பண்ணாத. ஒரு மனுஷன் யோசிக்க விடு. ரகு, செத்து போன பத்தர் குறை மாதிரியே இல்ல. பயந்துட்டீங்களா? நான் ஏன் பயப்படுறேன்? இது பக்கத்து வீட்டு லூசு. போய் என்னன்னு கேளுக்க போங்க. பத்திரக்காரர் மாதிரியே இருந்தது. ஆனா அவர் குரல் இல்லை தெரியும். சார், என்னது கீழே? பத்தர் தவறிட்டார் சார். யாரு? பத்தர் தவறிட்டார் சார். போயிட்டானா? இப்படி ஹார்ட் அட்டாக். நல்ல சாவு. உங்களுக்கு தெரியாது, அவன் பண்ண அட்டூழியங்களுக்கு அழிஞ்சுதான் போவான்னு பார்த்தேன். இப்படி புட்டுன்னு போட்டானே. சரி விடுங்க சார். பாவம், அந்த மனுஷன் பாடியை கீழே வச்சுட்டு நம்ம இப்படி எல்லாம் பேசுறது தப்பு சார். இல்ல சொன்னேன், நீங்க இப்பதானே கொடுத்துட்டு வந்திருக்க, உங்களுக்கு தெரியணுமோன்னா. அது சரி, எங்களுக்கு தான் கொஞ்சம் இன்னைக்கு ப்ராப்ளமா போச்சு. என்ன ப்ராப்ளம்? கீழே பாடி இருக்கும்போது மாடியில் அடுப்பு பத்த கூடாது இல்லையா? வாஸ்தவம் தான். ஒரே காம்பவுண்ட்னாலே பண்ணக்கூடாது. நீங்க ஒரே பில்டிங் வேற, கண்டிப்பா பண்ணவே கூடாது. அதான் என்ன பண்றதுன்னு யோசனை பண்றேன். இதுக்கு என்ன யோசனை? பேசாம வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்க. சார், நான் மட்டுமா இருந்தா நைட்ஸ் அப்படி இறங்கி கீழே போயிட்டு வந்துடுவேன் சார். என் பொண்டாட்டி என்ன பண்றது? அவளும் என் கூட வரணும்னா வேற புடவை கட்டிட்டுல கீழே வரணும். வாஸ்தவம் தான். நீங்க வெளியே போகணும்னா அவத்து ஹால் வழியா தான் கீழே போய் ஆகணும். கஷ்டம் தான். அதான் சார் பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனை? நீங்க 2ஆம் பேருக்கு தெரியாம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஒரு பொட்டலம் கட்டி வாங்கிட்டு அவருக்கு கொண்டு கொடுத்துருங்க. ஓறது சரி சார். மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும், அவங்க மாடிப்படி வழியா தான் ஏறி வரணும். ஓ, அது ஒண்ணு இருக்குல்ல. சரி, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்லுங்க. இப்படியே மாடிப்படி ஏறி உங்க மொட்டை மாடிக்கு வந்துருக்கோம். நான் இப்படியே எங்காத்து மொட்டை மாடிக்கு வந்துடுறேன். சரியா? சார், இங்கேயே பேசிக்கலாமா சார்? அவர் எதுக்கு சார் மொட்டை மாடி? நீங்க தயப்படி அங்க வாங்கல, நான் சொல்றேன். விட மாட்டீங்களா சார்? என்ன ரகு, மொட்டை மாடிக்கு எதுக்கு வர சொன்னேன்னு தெரிஞ்சுதா? பாருங்க, உங்க ஆத்து மொட்டை மாடிக்கும் எங்க ஆத்து மொட்டை மாடிக்கும் 4 அடி தான் கேப்பு. பேண்ட மாட்டின்னு வந்து அங்கிருந்து ஒரு தாண்டி இங்க வந்தேன்னா எங்காத்து வழியா இப்படியே கீழே இறங்கி போய் வெளியே போயிட்டு மறுபடியும் திரும்பி வரச்சே எங்காத்து வழியாவே இந்த மொட்டை மாடிக்கு வந்து எங்க மொட்டை மாடியிலேருந்து ஒரு தாண்டி உங்க ஆத்துக்கு போயிடலாம். நீங்க புரியுறதா சார்? இங்கத்துக்கு இங்க 4 அடி தான் இருக்கு. ஆனா இங்கத்துக்கு இங்க அது எத்தனை அடி இருக்கு கணக்கு போடலையா? உன்னை பொருள் எழுதாம என் ராசா உனக்கு பொய் எழுத்து போட்டானோ? நான் வெள்ளி மைமூடு என் ராசா விருப்பாச்சு காயுதோ. இங்க இருந்து அங்க தாண்டதா? மடி, என் ஐடியா எப்படி எனக்கு சொன்னாரா? இங்க பாருங்க, இந்த தாண்டற வேலை எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஒருவேளை பட்டினி இருந்தா ஒண்ணும் ஆயிடாது. இங்க இருந்து அங்க தாண்டறப்ப சப்போர்ட் சைக்கிள்ஸ்னு வைங்க. ஐயோ, கீழே பணத்தை படுக்க வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அவசரமா பேசுறீங்க. நீ பயமா இருக்காது? இந்த பாருமா, 4 அடி கேப் தான் இருக்கு, ஈஸியா தாண்டி வந்து விடலாமா? இங்க பாருங்க, இது கொஞ்சம் லூசு. இது பேச்சுல நீங்க கேட்காதீங்க, வாங்க போயிடலாம். அவர் என்ன பயப்படுறா இல்லையே? ரகு, தைரியமா பேரப்பட் மேல ஏறி இல்லைங்கோ. செம்மனு குரங்கு மாதிரி அங்க இருந்து தாய் வந்துருங்களா, நான் கெட்டிமா பிடிச்சுக்கிறேன். இப்படியே நம்ம வழியா கீழே போட்டு மறுபடியும் இப்படியே திரும்பி வந்துடலாம். நான் சொல்றது புரியுதா? வேணாங்க. இதுக்கு போய் ஏமா இப்படி பயப்படுற? இந்த அணில் பூனை எல்லாம் டபக்குன்னு இப்படிங்க தாண்டி விடுறது. சரி சார், தெரியுங்க, அதை நான் வந்து விடுறேன். இந்தாங்க ரகு,
இந்த பலகை அந்த பக்கம் பிடிங்க. பிடிங்க. பிடிச்சு மெதுவா அந்த பக்கம் வாங்கிக்கோங்க. இப்படி போடுங்க. இங்கிட்டு உள்ள தள்ளி அப்படி அப்படி அந்த பக்கம். அப்படிதான். இந்த வந்துட்டு இன்னொரு பலகை கொண்டு வரேன். வெயிட் பாத்துட்டீங்களா ரகு? நாங்க இதை பிடிங்க. மெதுவா மெதுவா சேர்த்து போடுங்க வேண்டிய. அப்படிதான். அம்மா நீ அந்த பலகை அந்த பக்கம் கெட்டிவா பிடிச்சுக்கோ. ரகு நீங்க பலகை மேல ஏறி தெருவில் நடந்த மாதிரி அப்படியே நடந்து வாங்க. கீழே பார்த்த பைக் மாதிரி தான் கண்ணை மூடிட்டு விடுங்க. கண்ணெல்லாம் முடிக்காதீங்க, கண்ணு முடிக்காதீங்க. மூட மாட்டேன்டி. வாங்க 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 கண்டிப்பா வாங்க. ரைட்டா ரைட்டு வாங்க ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு. வாங்க ரைட்டா ஆடுறீங்க. அழகா ஆடுது. ஐயோ வாங்க. அப்போ செருப்பு 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 சரி. ஸ்லிப்பர் சார். வாங்க போ வாங்க வாங்க. ரகு என் பின்னாடி இப்படி வாங்க. இந்த பாருங்க என்ன மாதிரி இந்த சன்ஷேட்ல இறங்கிக்கோங்க. வாங்க மெதுவா வாங்க வாங்க. வரோம் பயப்படாதீங்க. இல்ல இங்க இருந்து பார்க்கும்போது தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதான் ஒண்ணுங்க இந்த வயசுல நான் ஏறி இறங்கலையே. வரோம் மெதுவா இறங்கும். சார் கெட்டியமா பிடிச்சிக்கங்க சார். கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன். இதான் அடுத்த 6வது படி இருக்கு பாரு. அதில் பார்த்து காலை வைக்கணும். சார் பாதியில இறங்கும் போது எப்படி சார் எண்ணுவேன்? ஒண்ணு இல்ல பார்த்து இறங்கோ. சௌரியமா போலாம் இறங்கோ. நான் வேணா வந்துடுறேன். ஏடி வேண்டாமா? இருக்கட்டுமே. எப்படி இறங்குறதா? யாரும் உங்களை பார்க்கல. சீக்கிரம் ஓடி போயிட்டு ஓடி வந்துருங்க. இன்னைக்கு பொண்ணு தகட்டு வண்டி ராசா நீங்க மரம் போட்டு வண்டி
ஆஹா, இட்லி பூ மாதிரி இருக்கு. 1000 சொல்லு, கஷ்டப்பட்டு சாப்பிட்ற சாப்பாடு ருசி தனிதான். என்ன பண்ண போற? என்ன பண்றது? எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு சாயந்தரம் வரைக்கும் உள்ளே வச்சுக்க வேண்டியதுதான். ஏங்க மறுபடியும் ஐயர் வீட்டு மாடி வழியா தான் போவீங்களா? சிச்சி, நம்ம மாடிப்படி வழியா இறங்கி 10 ஆள் நின்றுட்டு எல்லாத்தையும் டாடா சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம வாசல் வழியோ போயிருக்கேன். கிண்டல். அசட்டு கேள்வி கேட்கிற பாரு. ஏ ரகு, நம்ம ஆபீஸே திரும்பி வரதுக்குள்ள பாடி எடுத்துருவாங்கல்ல? சார் அவ்வளோ நேரம் எதுக்கு சார் வச்சிருக்க போறாங்க? அதானே பார்த்தேன். சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன சொல்லுங்க? இல்லை, மத்தியான சாப்பாட்டுக்கு டிஃபன் கையில் கொண்டாந்துட்டேன். கொண்டு போய் எப்படி கொடுக்கணும்னு தெரியல. ஓ தாண்டனம். ஒண்ணு பண்ணுங்களேன், எங்காச்சும் சாரியை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். சாயங்காலமா என்கிட்ட கொடுத்துருங்க. ப்ராப்ளம் சால்வ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார், பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. இல்லைன்னா அந்த கேரியரை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிருப்பேன். என்னடா பேண்ட் கிண்டு போட்டு படிச்சால் மாதிரி இருக்கிற? பட்ட பகலே முதல்ல இருக்க வைக்கிறியா? சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? தமிழ்ல தானப்பா பேசுறோம். ஏன் உனக்கு ஹிந்தி மாதிரி கேக்குதா? இல்ல, நீங்க என்ன திருடன் நினைக்கிற மாதிரி இருக்கு சார். மாதிரி இல்ல, திருடன் நினைச்சிட்டோம் சார். இது என் வீடு சார். என்னது ஓ வீடா? ஓ வீட்லயே நீ முதல்ல குச்சி வரேங்கிறியா? சார் தயவு செஞ்சு கேட்கறேன், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க சார், ப்ளீஸ். சொல்லுங்க. நாங்க ஆற நினைப்போம் ஐயா, நான் பிறந்த ஐயா, நாங்க அளவத்த பொந்தியில. ஓஹோ, அப்படியா சங்கதி? ஆமா சார், வயிற்று கொடுமை. இப்ப பாருங்க, இந்த வீட்டுக்காரன் சாவி கொடுத்துருக்கா சார். நான் இப்படி உள்ள பூந்து நேரா மொட்டை மாடிக்கு போய் இந்த வீட்டு மொட்டை மாடியில இருந்து அந்த வீட்டு மொட்டை மாடிக்கு ஒரே ஜம்ப். இந்த மொட்டை மாடியில இருந்து அந்த மொட்டை மாடிக்கு ஜம்ப் பண்ணுவியா? சார், இந்த மொட்டை மாடி அந்த மொட்டை மாடி ரொம்ப ரிஸ்க் இல்ல? ரொம்ப ரிஸ்க். ஆனா காலையில இருந்து 2-3 வாட்டிக்கு நான் போயிட்டு வந்துட்டேன்னா ரொம்ப ஈஸியா போய் சார். ஏப்பா மழை மேகமா இருக்கு, போகும்போது ஏதாவது காப்பி எழுதி குடிச்சிட்டு போகும்ல? நல்ல ஐடியா சார், குடிச்சு போங்களேன். என்னையா புரியாத ஆளா இருக்க? ஒரு 10 ரூபாய் எடியா. சும்மா கொடுக்க மாட்டாங்களா? சரி வரா. சரி சார் சார். என்ன சார் கேட் வழியா அப்படியே போறீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு போலீஸ்காரன் வந்தான் அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்பாங்க சார். அதனால தயவு செஞ்சு கேட்கறேன், நீங்க வந்த வழியாவே போயிருங்க சார். முதலீடு குதிக்கவா? ஆமா, நீங்க அப்படித்தானே சார் வந்தீங்க? ப்ளீஸ் சார். வா.